ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். எனக்கு சரியாக தெரியல, டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சுனாக்கா இது பார்ட் 2 வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து ட்ராமா அப்படின்ற மாதிரி வரும். தம்ப்லைனை பாருங்கள், அதில் மூவின்னு போட்டுருந்துச்சுன்னா மூவி, ட்ராமான்னு போட்டுருந்துச்சுன்னா ட்ராமா. இப்போ வாங்க அந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா பற்றி சொல்லணும், அந்த ட்ராமா ஃபுல்லாமே ஃபேண்டசி லவ் ஸ்டோரி மட்டும்தான். ட்ராமா ஃபுல்லாமே மழை காலத்தில் எடுத்த மாதிரி மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ட்ராமாவோட ஒன்லே என்னன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் இறந்துருவாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பையன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் மேக உலகத்துலேருந்து கண்டிப்பாக உன்னையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்துருப்பாங்க. அவங்க மேக உலகத்துலேருந்து அவங்க பையனை பார்க்க வந்தாங்களா இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதை. இப்போ வாங்க அந்த கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் புக்கு படித்து கதை சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு உலகம் இருக்குது, அதுதான் மேக உலகம். இறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த உலகத்தில் தான் இருப்பாங்க. அந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் அந்த உலகத்துலேருந்து பூமியில் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பெண் குயினும் மேக உலகத்துலேருந்து பூமியில் இருக்கிற அவங்க கணவரையும் அவங்க குழந்தையும் பார்த்து டெய்லிக்கும் அழுதுகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி சில நாட்கள் போச்சு, மழை காலமும் வந்துச்சு. அந்த மழை காலத்தில் இருக்கிற மழை துளிகள் கூட வர ட்ரெயின், அந்த ட்ரெயின் யார் கண்ணுக்குமே தெரியாது. அந்த ட்ரெயினில் ஏறி பெண் குயின் அவங்க குழந்தைய பார்க்கறதுக்காக வந்துச்சு. ஸ்டேஷன்லேயே இறங்குச்சு. அவங்க குழந்தை அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் பார்த்து சந்திச்சு அவங்க அம்மா அவங்க குழந்தைக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாமே இந்த மழை காலத்திலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பெண் குயின் அம்மா அவங்க குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும்போது மலைகளோட ராணி வந்தாங்க. பெண் குயினோட காது கிட்ட வந்து மழை காலம் முடிய போகுது, நீ சீக்கிரமா வரலினாக்கா உனக்கான கதவை மூடிடும் மேக உலகத்துல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டு பெண் குயின் அம்மாவும் வந்த ட்ரெயின்லேயே திரும்ப போறாங்க. இந்த வாட்டி 2 பேருமே அழல, சந்தோஷமா அவங்க குழந்தை அவங்க அம்மாவை வழி அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா மேக உலகத்துல இருந்து அவங்க குழந்தைய அவங்களோட கணவரையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்ற மாதிரி ஹூ படிச்சு முடிக்கிறான். படிச்சு முடிச்சுட்டு கதவை திறந்து வெளியில பாக்குறான். பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்குது. ஹீரோ எதுவுமே பண்ணாம எதுவுமே பேசாம அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரியும் குழந்தை பிறந்தா இறந்துருவாங்க அப்படின்றது. இருந்தாலும் அவ குழந்தை பெற்றுக்கிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹூ கேட்டுட்டு தான் இருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு 2006 அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு 10 மணி 3 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அலாரம் அடிக்குது. அவங்களும் ஏஞ்சி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அவங்க பையனுக்கு பெட்ஷீட்டா போத்தி விட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. ஹீரோ இதுல ஸ்விம்மிங் கிளாஸ் ஒன்று இருக்கும், அந்த கிளாஸ்ல தான் ஒர்க்கரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ காலையில போய் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 5 மணி ஆனது வீட்டுக்கு வந்து அவங்க பையன் ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அலாரம் அடிக்குது பாரு ஏந்திரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாங்க. ஆனா வந்து எந்த ஒரு குரலுமே கேட்கல. உள்ள போய் பாக்குறாங்க, பார்த்தா அவங்க பையன் உள்ள இல்ல. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அலமாரியில தான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால திரும்ப அலமாரிக்கே போயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பையனை எழுப்புறாங்க. அரை தூக்கத்திலே ஏஞ்சி வந்து டிவி முன்னாடி தான் நிக்கிறான். டிவிலேயே நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த வாரத்துல இருந்து மழை காலம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி டிவில சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. கொரியால எல்லா இடத்துலயுமே மழை பெய்யுமா, நம்ம ஊர்லயும் மழை பெய்யுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹூ சொல்றான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சு அம்மா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஹூ சொல்லுவான். அதை கேட்டு அவங்க அப்பாவுமே ஹூவை பார்க்குறாங்க. ஏன்னா அம்மா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கப்பா, அதே மாதிரி தான் புக்லேயும் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கும் வேலைக்கும் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தா சட்டையில் இருக்கிற ஒரு பட்டனை விட்டுட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க பையனும் சின்ன சாக்ஸ் ஒரு காலுக்கும் பெரிய சாக்ஸ் ஒரு காலுக்கும் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளில வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் போட்டோக்கு 2 பேருமே ஒரு கிஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. ஹீரோவும் ஹூவை ஸ்கூல்ல விடுறதுக்காக சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ ஓவர்டேக் பண்ணி போகும். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஹூவையும் விட்டுடுறாங்க. ஹூகிட்டையும் ஹீரோ பேசுறாங்க. ஸ்கூல் முடிச்சுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல வரத்துக்குள்ளே ஹூவே சொல்லிடுறான், கிம் அங்கிள் கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹூவும் கிஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஸ்கூலுக்குள்ள ஓடிடுறான். இப்போ ஹீரோவும் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ யாரோட பேச்சுக்கு போக மாட்டார், அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு தான் இருப்பாரு. அதே மாதிரி தான் தண்ணியில் ஏதோ குப்பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கேயே வந்து சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அவங்க வார்ம் அப் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பாரு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதை வந்து வார்ம் அப் சொல்லி கொடுத்தாருல, அவர் பார்த்துருவாரு. ஆனால் அங்கே இருக்கவங்க ஹீரோ ஹேண்ட்ஸம்னு சொன்னதுனால அவருக்கு பிடிக்காது. ஹீரோ உனக்கு தண்ணினா பயம் சொன்னில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடிலேருந்து பொறுமையாக போய் ஹீரோ தள்ளி விடலான்னு போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ கோப்பையை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புவாங்க. ஹீரோ தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு அவரே போய் தண்ணிக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி கிம்மை தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வருவான். வரும்போது ரொம்ப சோகமாக வருவான். கிம்மு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எங்கள் ஸ்கூலில் ரேஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது கேட்டு கிம் என்ன ரேஸ் தானே வைக்கிறாங்க, அதுக்கேண்டா மூஞ்சி இவ்வளோ சோகமாக வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பேரண்ட்ஸோட ஓடணுமா அப்படின்ற மாதிரி கிம்மி கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு அப்பாவால் தான் ஓட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பரவாயில்ல நான் கூட சேர்ந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு உங்களால் ஓட முடியுமா, உங்களுக்கு ஓட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். என் காலை தொட்டு பாடுற எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
நான் ஒரு அடி எடுத்து வச்சாலே ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு அப்படியே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொட்டு பார்ப்பான். கடைசியில் பார்த்தா அவன் வயிற்றை தொட்டு பார்த்துட்டு இருப்பான். டே வயிறுடா அது, காலை தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹூவும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹீரோவும் தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த வார்த்தையை கிம்மு வந்து இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுடா, அந்த பொண்ணு கூட சிங்கிளாக தான் இருக்கும், நீ அந்த பொண்ணு சேர்ந்து கமிட்டடாக மாறிடுங்க அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ காது கேட்காத மாதிரி போயிடுவாங்க. கிம்மும் இவனுக்கு கல்யாண பேச்சு எடுத்தால் மட்டும் காதே கேட்காது போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோவும் போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ளே ஹீரோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாருடான்னு பார்த்தாக்கா ஒரு சீனியர் ஸ்டாஃப் தான். நான் இதுக்கு முன்னாடி சீனியர் ஸ்டாஃப்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்க சீனியர் ஸ்டாஃப் கிடையாது, ஸ்விம்மிங் கிளாஸ் நடத்துறதே அவங்க தான். அவங்க இப்போ பேரை சொல்லி கூப்பிட்டு இது மாதிரி லைட் எரியல, வந்து லைட்டை மாற்றி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அமைதியாகிற மாதிரி கிடையாது. இந்த வருஷம் மட்டும் தான் நடக்குமா இல்லை அடுத்த வருஷமும் நடக்குமா? அடுத்த வருஷம் நடந்தால் கவலை கிடையாதுல்ல, இந்த வாட்டி நீ மிஸ் பண்ணாலும் அடுத்த வாட்டி போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார் நான் மாற்றிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. இப்போ ஹூவை தான் ஸ்கூலில் நின்று அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கான், வராரா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனால் கிம் அங்கே தான் இருக்காங்க, காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹூவோட கிளாஸ்மேட்டும் கூப்பிடுறாங்க ஹூ என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். இந்த காம்படிஷனில் அப்பா கூட மட்டும்தான் ஓடணும், நீ யார் உங்கள் அங்கிள் கூடலாம் ஓடுறியா? அப்போ நானும் எங்கள் அங்கிளை கூட்டிகிட்டு வந்து ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதனால வந்து அவனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஷர்ட்டை கட்டி கொடுத்துட்றான். கிம் கிட்டேயும் வந்து கேட்குறாங்க டிஷர்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி. கிம்மும் ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இதில் எங்கள் அப்பா மட்டும்தான் கலந்துக்கணுமா, வேற யாரும் கலந்துக்க கூடாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். கிம்மும் டிஷர்ட்டை கட்டி கொடுத்துட்றாங்க. ஹூவும் கிம்மோட டிஷர்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். கடைசியில் பார்த்தா ஹீரோ வந்து கையை பிடிச்சி அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போய் இப்போ நானே கலந்துக்கிறேன் ரேஸில் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க. இந்த கேம் எப்படின்னாக்கா கையில் ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கை ஓடி வந்து அவங்க அப்பா கையில் கொடுக்கணும், அவங்க அப்பா வந்து ஃபினிஷிங் லைனை போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கேமு. இப்போ கோவும் ஓடுறான். கோவும் ஸ்டிக் எடுத்து வந்து ஹீரோ கையில் கொடுக்குறான். ஹீரோவும் ஓடுறாங்க. பார்த்தாக்கா ஹீரோ அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி போகிறாங்க. பார்த்தா முன்னாடி எல்லாமே மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது. கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா எய்த்தாப்புல கிம்மும் கோவும் தான் ஓடி வராங்க. அப்படியே கண்ணை மூடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் கோவும் தான் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. சாரிப்பா நான் அந்த கேமில் தோத்ததுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீங்கள் இந்த கேமில் கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இன்னைக்கு வரவே மாட்டீங்கன்னு நான் நினச்சேன், நீங்கள் வந்ததில் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் தூக்கிக்கிறாங்க. வா நம்ம இப்போ பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கோவை தூக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் என்ன ஓடுதுன்னா அவங்க ஃபேமிலியாக ட்ரிப் போகும்போது எடுத்த வீடியோஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. பார்த்தா மழை பெய்யுது. அந்த மழை சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறான். குடுகுடுன்னு ஓடி வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறான். பார்த்தா மழை பெய்யுது. அதனால குடுகுடுன்னு ஓடி போய் திரும்ப அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து மழை பெய்யுது சீக்கிரம் வாங்கப்பா, அம்மாவை போய் இட்டுட்டு வரலாம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ எழுப்பிவிட்டு அவன் வெளில ஓடிடுறான். ஹீரோவும் அறத்தூக்கத்திலே ஏஞ்சி மழை பெய்யுது வெளில ஓடக்கூடாது சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பின்னாடி குடுகுடுன்னு ஹீரோவும் ஓடுறாங்க. ஒரு பழஞ்ச ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். என்ன அம்மாவை காணோம் அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கேன். என்ன அம்மா இங்கே இல்லையே, இங்கேயும் இல்லையே அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கேன். அப்புறம் 2 பேரும் அங்கேயே உட்காந்துடுறாங்க. மழை வரும்போது உட்காந்துருப்பாங்க. மழையே நின்றுடுச்சு, ஆனால் இன்னமும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹூவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. வாடா போகலாம், இன்னும் உங்கள் அம்மா வரல போல இருக்குது, அவங்களுக்கு எதனா வேலை இருந்திருக்கும் அதனால தான் வராமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹூ கேட்குற மாதிரி இல்லைப்பா அம்மா வரேன்னு தான் சொன்னாங்க, அவனுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ தூக்கிட்டே போயிடுவாங்க. அவங்க ஒரு பாழடைஞ்ச தண்டவாளத்து மேலே தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா தூரத்தில் யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துருவாங்க. ஏன்னா இருட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த தண்டவாளத்தை தாண்டி தான் போகணும். வழியில தான் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால ஹூவை அங்கேயே இறக்கி விட்டுட்டு இங்கே நிலை நான் போய் அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு நல்லா தெரியும்ப்பா அது அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹூ சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லை, நீ இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ போவாங்க. பின்னாடி பார்த்தா ஹூவும் போவாங்க சத்தமே கொடுக்காம. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.